அம்மா நான் சொல்றது கொஞ்சம். கௌதம், அது இல்ல. கௌதம், என்னடா சொல்லு. ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. அம்மா நீங்க அந்த அந்த குழந்தைய நினைச்சு எதுவும் வரி பண்ண வேண்டாமா? இந்திரா, அம்மாக்கு மட்டும் இந்த குழந்தை உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான், ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. வீட்டுல அம்மா சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. மனசுல பேர குழந்தையோட விளையாடணுங்கிற ஆசை அவ்வளோ இருக்கு. நமக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, காவியா அன்னிக்கிட்ட போய் சொல்லணும், அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அவங்கள பார்க்கவே முடியல, ஒரு பேஷண்ட் மாதிரி ஆயிட்டாங்க. குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்க கையில கொடுத்தா போதும். இப்ப உயிரோட இருக்குன்னு சொன்னாவே அவங்களுக்கு பாதி உடம்பு குணமாயிடும். அப்புறம் உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லணும். உங்க அப்பா கோர்ட்ல இருந்து வரும்போது குழந்தைக்கு விளையாட்டு சாமான்லாம் வாங்கி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. பாவம், உங்க அப்பாக்கு பேர குழந்தைங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உடஞ்சே போயிட்டாரு. எல்லார்கிட்டையும் போய் இப்போ உண்மையை சொன்னோன்னா அப்படியே எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்கல்ல இந்திரா. அதை நினைச்சாவே படபடப்பா இருக்கு. இந்திரா, நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்க. ஏன் குழந்தை உயிரோட இருக்கிறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? ஏன் இப்படி பேசுற? பின்ன என்ன இந்திரா, நான் இவ்வளோ சந்தோஷமா சொல்லிட்டு வரேன், நீ என்னடானா இப்படி இருக்க? எனக்கும் சந்தோஷம்தான் கௌதம். ஆனா யோசிச்சு பாரு, இப்ப போய் குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னா அடுத்த கேள்வி அது எங்க இருந்தானே வரும்? நீ சொல்றதுமே உண்மைதான். பயப்படாத இந்திரா, நாம 2 பேரும் சேர்ந்து குழந்தைய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் இருக்கு கௌதம். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன? இப்ப என்ன சொல்ல வர? இப்ப கூட நம்ம கிட்ட குழந்தை உயிரோட இருக்குங்கிறது வெறும் வார்த்தையா தான் இருக்கு. ஆனா குழந்தைய காமிக்க சொன்னாங்கன்னா என்ன இந்திரா, அதுக்குன்னு சொல்லாமலே இருக்க முடியும்? காவியா அண்ணியோட நிலைமையை பார்த்துட்டு இருக்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்ல கௌதம், இப்பவாவது குழந்தை இல்லைங்கிற வருத்தத்துல தான் இருக்காங்க. ஆனா இப்போ குழந்தை உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா எல்லாம் துடிச்சு போயிட மாட்டாங்க. பார்வையே இல்லைங்கிறது வேற, பார்வை கிடைச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பார்வை போயிடுச்சுன்னா அது ரொம்ப கொடுமை கௌதம். அத நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தர வேண்டாம். அப்ப யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்றியா? ஆமா கௌதம், ஆனது ஆச்சு. இன்னும் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் இது நம்ம மறைச்சாலே போதும். அது வரைக்கும் யாருக்குமே தெரிய வேண்டாம். ப்ளீஸ் கௌதம். நீ சொல்றது சரிதான், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கௌதம், சொல்லுடா, என்ன சொல்ல வந்த? ஏ இந்திரா, எதுக்கு நீ அவனை தடுக்கிற? நீ சொல்லு கௌதம், அம்மா கிட்ட என்ன சொல்ல வந்த? சொல்லு. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ரொம்ப பேனிக் ஆகாதீங்கம்மா, அதான் சொல்ல வந்தேன். இல்ல, நீ குழந்தைன்னு ஆரம்பிச்சு எதையோ சொல்ல வந்த. இவ வந்து உன் கைய பிடிச்சு அழுத்தினத நான் பார்த்தேன். சொல்லுடா, சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, அது குழந்தைய பத்தி நீங்க ரொம்பவே யோசிச்சு கஷ்டப்படுறீங்கம்மா. கௌதம், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு, என்னன்னு சொல்லு. குழந்தைன்னு ஏதோ சொல்ல வந்த, என்னடா? அத்தை அத்தை, இல்ல அத்தை, நான் சொல்றேன் அத்தை. நீங்க 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 குழந்தைய நினைச்சு கவலையா இருக்கீங்கிறதுனால ஆறுதல் சொல்றதுக்காக தான் கௌதம் இங்க வந்தாரு. வேற எதுவும் இல்ல அத்தை. ஏய், நீ எதுக்கு நடுவுல வர? சொல்லு கௌதம், நீ என்கிட்ட சொல்லுடா. கௌதம், சொல்லுடா, ஏதோ குழந்தைன்னு சொல்ல வந்தியே. அத்தை இல்ல அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. கௌதம் வேண்டாம், விடுங்க அத்தை. நீ ரொம்ப எல்லாம் மீற. அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான்.
நீ அவனை தடுத்துட்டு இருக்க. அத்தை நான் எதுவும் தடுக்கல. கௌதம் என்ன இது? கௌதம் நீ சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. ஆ? டேய், கௌதம் நில்லு. சொல்லு, என்ன சொல்ல வந்த? அம்மா உண்மையா ஒண்ணும் இல்லம்மா. கௌதம், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என்கிட்ட எதையோ சொல்ல வந்த. உண்மையை சொல்லு. நிஜமாவே ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப வரி பண்ணிக்காதீங்கம்மா, சரியா? புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு இல்லல்ல. சித்தி, இந்த காவியா டார்ச்சர் தாங்க முடியல. வீடே பைத்தியக்கார ஹாஸ்பிடல் மாதிரி இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியல. என்னடா நீ இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? யாருக்காவது கேட்டுற போது. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அத முதல்ல சொல்லு. சித்தி, கேட்டா கேட்டு போடுமே. அப்படியாச்சும் எனக்கு விடுதலை கிடைச்சா சரி. என்னாலலாம் இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. ஐயோ கதர், என்ன கதர்? ஹம், நல்ல வேலை அந்த ராங்கேந்திரா இந்த வீட்ல இல்ல. உன் மாமியாரும் பொண்டாட்டியும் ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. இங்க பாரு கதர், முதல்ல உனக்கு என்னதான் வேணும் அத சொல்லு. சித்தி, நான் பாட்டுக்கு ரோஷி கூட போய் வாழ்ந்திருப்பேன். இந்திரா குறுக்க வந்து என்னடமோ செஞ்சு என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டா. இப்ப பாருங்க, என் வாழ்க்கையே சிக்கலா போயிடுச்சு. எல்லார்கிட்டயும் சொல்ற டயலாக என்கிட்டயும் சொல்றியா? ஹம், என்னால ஏமாத்த முடியாது. என்ன நான் என்ன சொல்றீங்க? ஆ, பயப்படாத பயப்படாத, சில். நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நீ ஜேபி கூட சேர்ந்து என்ன செய்யறன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இல்ல சித்தி. நானா? ஜேபி சார் கூடயா? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? டேய் இருடா, என்கிட்டயே வா. எனக்கு எல்லாமே தெரியும்டா. என்கிட்ட நடிக்காத. உங்க அம்மா கிட்ட பம்பறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? இல்ல சித்தி, அது வந்து நான் அது கதர், முதல்ல ஜேபிய எனக்கு தான்டா தெரியும். அதுக்கப்புறம் தான் உன்ன ஜேபிக்கு தெரியும். நீயும் ஜேபியும் சேர்ந்து கௌதம மாட்டி விட்டதா ஜேபி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏய் பாத்து பாத்து அப்படிலாம் பாத்து இல்ல. கதர், கூல் கூல். அது அது சித்தி. ஏன் டென்ஷன் ஆகுற? அன்னைக்கு நீ ஆபீஸ் போகாம கௌதம் அனுப்பிச்சது, அம்மாவை என் கூட சேர்ந்து பேசி கிரண்யாவை பார்க்க அனுப்பிச்சது, இது எல்லாமே நானும் ஜேபியும் போட்ட பிளான் தான். அப்பவே நினைச்சேன். அதான பார்த்தேன். என்ன சித்தி, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பக்கமே பேசுறாங்களேன்னு இப்பல புரியுது. ஆனா இதுல என்ன சித்தி யூஸ்? இந்த இந்திரா கௌதம வெள்ள கூட்டு வந்துட்டாலே. டேய், இன்னைக்குதான் உனக்கு இதெல்லாம் தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்தே இந்திராக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? போதை மருந்து கேஸ்ல தள்ளினது, எக்ஸாம் எழுத விடாம பண்ணதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இப்ப நமக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்க. ஜேபி சார் தானே சொல்றீங்க? ஆமா, அந்த ஆளுக்கு இந்திரா மேல ஏதோ கோவம் இருக்கு. பட் நாம் அதை சரியா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளோட வேலை சரியா நடக்கும். சித்தி, அப்போ ஜேபி வச்சுதான் இந்திராவை ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்களா? ஆமாண்டா, அதுல என்ன சந்தேகம்? அந்த ஜேபி தான் இந்த இந்திராக்கு சரியான. சொல்லுங்க, என்ன சித்தி நிறுத்திட்டீங்க? இந்திராக்கு சரியான எதிரின்னு சொல்லுங்க. என்ன சித்தி? இந்திரா வந்துட்டியா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போல?
என்ன இங்க வந்து நிக்கிற? இந்திரா, நீ எப்ப இங்க வந்த? காவியாவ உங்க அம்மா அது அத்தை ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க. நீ போலியா? இல்ல போகல. என்ன இந்திரா ஒரு மாதிரி பேசுற? இல்லையே. ஓ, நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னு பாக்குறியா? அது வேற ஒண்ணும் இல்ல. காவியாக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுதா, அதுக்குதான் இவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தான். நான் இவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். என்ன கதிர்? ஆமா ஆமா, அதுதான் பேசிட்டு இருந்தோம் இந்திரா. அப்படியா? என்ன ஒரு மாதிரி பேசுற? இப்ப என்ன? ஏய் கதிர், சும்மா இரு. இந்திரா, நீ சாப்பிட்டியா? நீ பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கியே, எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போ போய் சாப்பிடு. நீ கோயிலுக்கெல்லாம் வேற போகணும்ல, போய் சாப்பிடு. இந்திரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். இவங்க கூட எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? நீங்க பாரு, உனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். வா நம்ம போலாம். ஏய் சார், இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. நான் ஆல்ரெடி டயர்டா இருக்கேன். வேண்டாம். இந்திரா, நீ வா வா, நீ வா இந்திரா, போலாம். வா இந்திரா, போலாம். ஐயோ, இவ ஏதாவது பேசுனதை கேட்டுட்டாலா என்னன்னு தெரியலையே. வா இந்திரா, வா. என்னடா அவ இப்படி போறா? சித்தி, எனக்கு என்னமோ அவ முறைக்கிறத பார்த்தா நம்ம பேசினதை கேட்டிருப்பான்னு தெரியுது. எல்லாத்தையும் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஜேபியோட ஆளுங்கன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா போலயே. இல்லடா, அவ அப்படி கேட்டிருந்தா சும்மாவா விட்டுருவா? என்னார பெரிய சண்டைய போட்டிருப்பா. பேசுனதெல்லாம் அவ கேட்டிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை சித்தி. நம்ம எப்போ இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். வா, உட்காரு உட்காரு. என்ன கௌதம்? உட்காரு இந்திரா. இங்க பாரு இந்திரா, இப்ப எதுக்கு நீ அவங்க கிட்ட போய் பேச போற? நீ ஒண்ணு சொன்னீன்னா சித்தி 4 சொல்லி வம்புக்கு இழுப்பாங்க. இங்க பாரு இந்திரா, காவியா அண்ணி இங்க வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ, சொல்லுங்க சார். ஓகே சார், நான் இப்பவே அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் டென்ஷன்ல இருந்த மறந்துட்டேன் சார். நான் இப்பவே அனுப்புறேன். ஒரு நிமிஷம் இந்திரா. உனக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சுக்கா. இப்படி குழந்தைய பறி கொடுத்துட்டேனேக்கா. இந்திரா,
இந்திரா 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 என்ன பண்ற இந்திரா? ஆ? கௌதம், அக்காவோட குழந்தைய காப்பாத்த முடியலையே கௌதம். இந்திரா ஒண்ணு இல்ல இந்திரா, சொன்னா கேளு இந்திரா. இங்க பாரு இந்திரா, என்ன இப்படி உட்கார்ந்திருக்க நீ? நான் தோட்டி விடுறாரு. இல்ல, நானே தொடச்சுக்கிறேன். சும்மா இரு இந்திரா, இப்ப நான் தொடச்சு விட்டாதான் என்ன? புரிஞ்சுக்கோ. இங்க பாரு இந்திரா, நீ ஆல்ரெடி நனைஞ்சிருக்க. நீ அழுதுனா இப்ப சளி பிடிக்கும், புரியுதா? கௌதம், ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு கௌதம், ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? கௌதம், இதோ இந்த செல்போனை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும்ல. நம்ம உடனே அதை பண்ணலாம். இந்த செல்போன் வச்சு எப்படி இந்திரா கண்டுபிடிப்ப? கௌதம், முடியும் கௌதம். நமக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட இதை கொடுத்தோம்னா இந்த சிம் டீடைல்ஸ் பார்த்து யார் வச்சிருக்காங்க, யார்கிட்ட எல்லாம் பேசினாங்க, எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸும் நம்ம எடுத்துடலாம்ல. கௌதம், எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை ஃபாலோ பண்ணா போதும் கௌதம். நம்ம கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். கௌதம், குழந்தைய நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் கௌதம். இந்திரா, கண்டிப்பா கண்டுபிடிக்க தான் போறோம், அதுல மாற்றமே இல்ல. என்ன ஆனாலும் சரி, அந்த குழந்தை இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, நம்ம கொண்டு வந்துடலாம். ஆமா சரி, நீ ஒரு 5 நிமிஷம் இரு, நான் உன் தலையை தோட்டிடுறேன். கௌதம், பரவாயில்ல கௌதம். இந்திரா, திரும்ப இந்திரா. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வா, உள்ள வா. என்னையா, என்னாச்சு? உடனே குழந்தைய கொடுத்துட்டு போலான்னு சொன்ன, திடுதுப்புன்னு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்க. என்னையா ஒரே தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? ஏதோ கோட்டையை பிடிக்கிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா கோட்டையை தான் பிடிக்க போறோம்னு நினைக்கிறேன். என்னையா சொல்ற? அட ஆமா, நான் கூட இது சாதாரண குழந்தை, பாம்பேக்காரனுக்கு வித்துட்டு காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது இந்த குழந்தை பெரிய வீட்டு குழந்தை போல இருக்கு. அப்படியா சொல்ற? அட ஆமா புவனா, அந்த தர்மா பேசுனதை வச்சு பார்த்தா இந்த குழந்தைக்காக அங்க பெரிய போராட்டமே நடக்குது போல இருக்கு. நம்மள தொடர்ந்து எத்தனை காரம் வந்துச்சு பாத்தியா? ஓ, அதான் நீ வேற வழியில திரும்பி வந்துட்டியா? ஆமா, எனக்கு என்னமோ இந்த குழந்தைய வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு தோணுது. எத்தனை நாளைக்கு தான் சில்லறை வேலை செய்யறது? பெரிய அமௌண்ட்டா அடிச்சா செட்டில் ஆயிடலாம்ல. பாவையா, அப்பாவே தூங்கிட்டு இருக்கு, பெரிய வீட்டு குழந்தைன்னு சொல்ற. ஒரு பாலு கூட வழி இல்லாம இங்க படுத்துட்டு இருக்கு பாரு. எல்லாம் நேரம்யா. இருக்கட்டும் இருக்கட்டும், இது தங்க முட்டை போடுற வாத்து. இதை அவசரப்பட்டு பாம்பேக்காரனுக்கு கொடுக்க பார்த்தேன். நல்ல வேலை உண்மை தெரிஞ்சிச்சு. அப்போ நான் இப்ப வீட்டுக்கெல்லாம் போக முடியாதா? அதெல்லாம் இல்லை, பேசாம எங்கேயே இரு. பெரிய அமௌண்ட்டா வாங்கிட்டு அப்புறம் போ. ஆமா, என்ன எதுக்கு அந்த போனை கார்ல போட சொன்ன? அந்த தர்மா என்கிட்ட பேசுனது அந்த ஃபோனில் தானே? பெரிய வீட்டு குழந்தை போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அந்த ஃபோன் லொக்கேஷனை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதான் அந்த காரில் போட்டேன். அப்ப இந்த குழந்தைய வச்சு நீ பெரிய பிளான் போட்டிருக்க, அப்படிதானே? ஆமாம்,
பெரிய பிளான் தான். இந்த குழந்தையோட அம்மா அப்பா யாரு, எந்த வீடு, எவ்வளோ பணம் வாங்க முடியும் எல்லாம் தெரிய வரும் இப்போ. என்னய்யா பெரிய மர்ம கதையெல்லாம் இருக்கு. ஆமாம் புவனா, எல்லாமே மர்மமாக தான் இருக்கு. ஆனால் இந்த குழந்தையோட அம்மா அப்பா இந்த ஊரில் தான் இருக்காங்க. அவங்கள யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம்தான் மற்றதெல்லாம் முடிவு செய்யணும். பாவம் அந்த குழந்தை அம்மா அப்பாவை விட்டுட்டு இப்படி யாருக்கிட்டயோ மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுது. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா கொடுத்துடலாம். அது வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துக்கணும்னா இந்த வந்துடுறேன். சரியா? Madam, is it Indira house? எஸ், நான் தான் அது. We are coming from central government for identity verification. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனா? சார் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசா இருக்கு. நோ மேடம், இது நியூ ப்ராசஸ். இதான் புதுசா லான்ச் ஆயிருக்கு. அ, உங்க ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுங்க. என்னப்பா ஐடியெல்லாம் கேட்குறாங்க, காட்டுவோம். ஹலோ, நான் சொல்ற லிஸ்ட் எல்லாம் நோட் பண்ணுங்க. சீக்கிரம் உடனே கொடுத்து அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதானே ஆர்டர் பண்ணேன், அதுக்குள்ளயா வந்துட்டாங்க? பரவாயில்லையே. என்னையாடி உப்புமா திங்க சொன்ன? இரு, உன்னை பார்க்க வச்சு சாப்பிடுறேன். ஓ, என்ன இப்ப ஃபுட் டெலிவரி பண்றவங்க எல்லாம் இந்த காஸ்டியூம்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா? Food delivery. என்னது? ஆமா, என்ன கை வீசிட்டு வந்திருக்கீங்க? நான் கொடுத்த ஆர்டருங்க. யோ, பசிக்குதியா? எங்க பிரியாணி? What? We are officers. What is this? Wait. Madam, is it Indira house? இந்திராஸ் ஹவுஸா? அப்ப இவங்க. ஹலோ, இது என் அக்காவோட வீடு. ஓஹோ, இப்ப அவ பேர்ல மாத்தி விட்டுட்டீங்களா? நோ, இது ஜெயாவோட வீடு. No. Address is correct, madam. Where is Indra Subramaniam? என்ன சுப்பிரமணியமா? எஸ், நான் தான் அது. உங்களுக்கு யார் வேணும்? மே ஐ நோ ஹூ ஆர் யூ? We are come from central government for identity verification. ஐடென்டி வெரிஃபிகேஷனா? சரி, ஓகே, உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யார் நீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? இந்திரா எக்ஸாம் எழுதுறதுல ஏதாவது ஃப்ராட் பண்ணிட்டாளா? நீங்க ஏதோ அதை விசாரிக்க வந்திருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சார், என்ன விஷயம்? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்றீங்களா? எஸ் சார், இப்பதான் இன்டர்வியூ முடிஞ்சது. நான் ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க? நாங்க ஐயோ, அப்போ இந்திரா கலெக்டர் ஆக முடியாதா? புட்டுக்குச்சா? ஏதாவது பித்தலாட்டத்துல மாட்டிக்கிட்டாளா? அரெஸ்ட் பண்ணி கூப்பிட வந்திருக்கீங்களா? இப்பவே கூட்டிட்டு போயிடுவீங்களா? கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். அதோ எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இந்தாங்க சார், நீங்க பாருங்க. நம்ம போக வேண்டாம்.
இங்கே இருந்து வேடிக்கை பார்ப்போம். இது பாருங்க சார், கரெக்டா பாருங்க. அட என்னம்மா ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்க, மொத்தமா கொடு. கொடுமா. சார் சார் சார், எதுக்கு இப்ப இவ்ளோ ஹார்ஷா புடுங்குறீங்க? எல்லாம் தெரியுமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. எவ்வளவு நேரம் இதே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதை முடிச்சு அடுத்த வேலைக்கு போகணும். என்ன பண்றீங்க? என்ன ஆபீசர், எல்லா சர்டிபிகேட்டும் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த ஃபைலே காலி. சார், அது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணது சார். எல்லாத்துலயும் ஹையஸ்ட் மார்க் நான் தான் வாங்கியிருக்கேன். நீங்க கூட பாருங்க, 10th நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அந்த சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்கல்ல, அதுதான் சார் என்னோட சொத்தே. ஓ அப்படியா? என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க சார்? இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஓ அப்படியா? அப்ப அதுக்கான மரியாதை கொடுத்துட வேண்டியதா? என்ன ஆபீசர்? ஆமா ஆமா ஆபீசர், இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு. ஆபீசர், அந்த பொருளை எடுங்க முதல்ல. எடுத்துறேன். இருங்க இருங்க, நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்த்தா செக் பண்ண வந்த ஆபீசர் மாதிரி தெரியல. முதல்ல உண்மையை சொல்லுங்க, நீங்களா யாரு? நாங்களா? இப்ப தெரியும் பாரு. ஆபீசர், வேலை ஆரம்பி. இல்ல இல்ல, எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கு. என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் முதல்ல கொடுங்க. ஏய் ஏய் ஏய், என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ, என்னோட சர்டிபிகேட். ஐயோ சார், நான் சொல்றத கேளுங்க. கௌரி, பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. விடுங்க, சும்மா இருக்கீங்க. ஐயோ, என்ன கேளுங்க. ஐயோ, கொல்லுதாதையா, விடுயா. ஐயோ ப்ளீஸ், என்ன பண்றீங்க? அத பாருங்க என்ன பண்றாங்கன்னு. விடுங்க. ஏய் ஏய் போ. ஐயோ இந்திரா, பாரு இந்திரா, உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. விடுறா. ஏய் ஐயோ, என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போச்சு. விடுங்க. ஐயோ போச்சு போச்சு. ஏய், என்னடா பண்றீங்க? விட சொல்லுங்க சின்னத்தை. ஏதாவது பண்ணுங்க சின்னத்தை. பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. விடுங்க என்ன. யார் நீங்களா? எதுக்கு இப்படி பண்றீங்க? விடுங்க என்ன. நாங்களா? சொல்றோம். ஐயோ கௌதம், பாத்தியா கௌதம், இவங்கள யாருன்னே தெரியல, வந்து சர்டிபிகேட் எரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம் கௌதம். ஹலோ மேடம், என்ன கலெக்டர் மூல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? இப்போ பயங்கர யோசனையில இருக்கீங்க. அது இரு, இரு, இரு. என்னன்னா, சர்டிபிகேட்ட பத்தி தானே பேச போற, அதானே? ஆமா. அதுவும் ஜேபி ஆளுங்களால நடந்ததுன்னு சொல்ல போற, கரெக்டா? இந்தா, முதல்ல இந்த காஃபியை குடி. இது இந்த கௌதமே கையால போட்ட காஃபி. குடி குடி. டெய்லி ஏதாவது ஒரு டென்ஷன் வந்துருது. தோ இந்த காஃபி குடிக்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டே இருப்போம், சரியா? முதல்ல இந்த காஃபியை குடி, அப்புறம் எல்லாமே பேசலாம்.
சரியா? முதல்ல வந்து உட்காரு. இங்க வா, வந்து உட்காரு. காஃபி குடி. கௌதம், ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அதானே சொல்ல போற? அந்த ஜேபி இருக்கான்ல, அவ இங்க பாரு இந்திரா, எல்லாம் அப்புறம் தான். முதல்ல காஃபியை குடி. இப்படி என் வாயில கை வச்சிருந்தா நான் எப்படி குடிக்கிறது? சரி, குடி. ம். இப்போ சொல்லுங்க, ஸ்டார்ட். கௌதம், இப்போ அலமேலு அக்கா என்ன சொன்னாங்க? எதை பத்தி? குழந்தைய கொல்ல சொன்னது ஜேபி தான் சொன்னாங்கல்ல? ஆமா, அவங்க ஜேபி தான் குழந்தைய கொலை பண்ண சொன்னதா சொன்னாங்க. டேய், ஏன்டா சும்மா சித்தியை திட்டிட்டு இருக்க? சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்காளே உன் பொண்டாட்டி, நீயும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அதுவும் இந்த குடும்பத்துல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வீட்டுல குழப்பத்துக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்ல. ஐயோ, எப்ப பாரு சண்டை இந்த வீட்டுல தாங்க முடியல என்னால. போதும் மாப்ள, போதும். நாங்க இந்த வீட்ல இருக்கிறதே தப்புதான். சம்மந்தி, நாங்க கிளம்புறோம். என்னதான் இருந்தாலும் பொண்ணு கொடுத்த வீட்ல நாங்க இருக்க கூடாது. காவியாவை கூட்டிட்டு நாங்க கிளம்புறோம் சம்மந்தி. ஐயோ, சம்மந்திமா, என்ன சம்மந்திமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா, நீங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சம்மந்தி, அதுதான் சரியா இருக்கும். நாங்க இங்க இருக்கிறது சரியா இருக்காது. அத்தை, அழாதீங்க அத்தை, ப்ளீஸ். அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அத்தை வெளியில போயிருக்காங்க, வந்துடட்டும். நீங்க அவசரப்படாதீங்க, வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். அம்மா, என்னம்மா நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? இல்ல, நாங்க கிளம்புறோம். சம்மந்தி, காவியாவை மட்டும் எங்களோட அனுப்புங்க. அவன் மனசுக்காவது கொஞ்ச நாள் ஆறுதலா இருக்கும். நாங்க கூட்டிட்டு போறோம் சம்மந்தி. சம்மந்திமா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? பா, அது கூட கரெக்ட் தானப்பா. நீங்க சரின்னு சொல்லுங்க. ராத்திரியான நிம்மதியா என்னால தூங்க கூட முடியல. எப்ப பாரு குழந்தைன்னு ஒரே அழுக. டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. எந்த சந்தர்ப்பத்துல எப்படி பேசணும் உனக்கு தெரியாதடா? முட்டாள் மாதிரி பேசிட்டு. சம்மந்திமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க சம்மந்திமா. இல்ல சம்மந்தி, இந்த வீட்ல என் பொண்ணு இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் எங்க கூடவே கூட்டிட்டு போயிடுறேன் சம்மந்தி. கௌதம், அவங்க ரூம்ல இல்ல. கௌதம் இல்லையா? அவங்க எங்க போயிருக்காங்கன்னே தெரியலையே. கௌதம், அலமேலு அக்கா அப்பவே அழுது புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ? எங்க போயிருப்பாங்க? வீட வேற திறந்து போட்டு அப்படி எங்க போயிருப்பாங்க இந்திரா? கௌதம், அங்க பாரு, துணிமணி எல்லாம் எதுவுமே வீட்ல இல்ல. குழந்தைய போட்டிருந்த தொட்டில் கூட காணும் பாரு. ஒருவேளை அவங்க எங்கேயோ கிளம்பிட்டாங்களோன்னு தோணுது. ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஊரை விட்டு போயிருப்பாங்களோ? நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும் இந்திரா. எப்ப கிளம்புனாங்கன்னு வேற தெரியல. இப்ப அவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்களான்னு சந்தேகமா இருக்கு. இல்ல கௌதம், அவங்க இன்னும் ஊரை விட்டெல்லாம் எங்கேயும் போகல. எப்படி சொல்ற? இங்க பாரு, இப்பதான் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி கூட கண்டிப்பா ரொம்ப நேரம்லாம் இருக்காது.
நம்ம நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கௌதம். ஆ சூப்பர். அம்மாடி என்னமாச்சு கையில சொல்லுமா. மாமா ஒண்ணும் இல்ல மாமா, பதட்டப்படாதீங்க. என்னம்மா சித்தி? தெரியலையே, பாப்போம். ஒண்ணு இல்ல, நான் தான் சொல்றேன்லப்பா. என்னப்பா நீங்க? என்ன சந்திரா? பாரு ஹேமா. ஐயோ ரத்தம். ஆ, அது ஒண்ணும் இல்ல. இல்ல சந்திரா. ஐயோ கௌதம், என்னடா ஆச்சு? அப்பா, சின்ன என்னாச்சு காயம் கௌதம் தான். கையில? ஒண்ணும் இல்ல சித்தி. டேய் தயவு செய்து சொல்றா. ஏய், அப்பா தான் கேக்குறாருல, என்னன்னு சொல்றா. என்னாச்சு? எங்க போய் அடிபட்டு வர நீ? மடி நீ அது சொல்லேம்மா. என்னம்மா அது? மாமா அது என்னாச்சுன்னா வந்து ஆ, ஆ, அப்பா நான் தான் சொல்றேன்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, வர வழியில பில்டிங்ல ஒரு கம்பி நீட்டிட்டு இருந்துச்சு. அந்த பக்கமா பேசிட்டே வந்தோம், அப்போ தெரியாம பட்டுடுச்சு. ஏண்டா பார்த்து வரக்கூடாதடா. மாமா நீங்க பதட்டப்படாதீங்க, சின்ன காயம்தான். நான் மருந்து போட்டேன்னா எல்லாம் சரியாயிரும். என்ன நீ பாட்டுக்கு சின்ன காயம்னு சொல்ற? 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க, அவனை பார்த்து கூட்டிட்டு வர மாட்டியா? என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ இந்திர வேணுனே கூட்டிட்டு போய் அடிப்படை வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பின்ன நீ இந்திரா கூட இவன் எப்ப போனாலும் இப்படிதான் வரான். இப்படிதான் மகளிர் குழுன்னு எங்கேயோ கூட்டு போய் அம்மா அடிபட்டு வந்தாங்க. இந்திராக்கு இதே வேலை. என்ன கதிர் நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன அவன் பேசாம அவன் தம்பிக்கு அவன் தானே பேசுவான். முதல்ல நீ இந்திராக்கு ஜால்ரா தட்டுறத நிப்பாட்டு. தயவு செய்து கொஞ்சம் நான் அமைதியா ஒண்ணும் இருங்க. சொல்ல- அப்பா ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன காயம்தான்ப்பா. வேணும்னே யாராவது இப்படி செஞ்சுப்பாங்களா? மருந்து போட்டா சரியாயிடும்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சித்தி விடுங்க. எப்பா, உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. உன் பாசத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்டா பேச மாட்ட? நீ இந்திரா கூட சேர்ந்து தெரியற வரைக்கும் ஒன்னும் உருப்பட போறது இல்ல. அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் போய் சொல்லிப்பாரு. ஐயோ, பசங்களுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு என் அக்கா பார்த்து பார்த்து வளர்த்தா. இப்படி அடிபட்டுட்டு வந்தா சும்மா விட்டுருவாளா என் அக்கா? இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஜெயா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் இத பத்தி அவகிட்ட சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது மாமா? எதுக்கு மறைக்கணும் அக்கா கிட்ட? சும்மா நிறுத்துறாகினி. கொஞ்சமாவது உங்க அக்கா மேல பாசம் இருந்திருந்தா இப்படி பேசிட்டு இருப்பியா? குழந்தை இறந்து போனது, கௌதம் ஜெயிலுக்கு போனது, வெளியே பேரு கெட்டு போனது, இதெல்லாம் சேர்ந்து அவளை ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கு. கௌதம் முதல்ல நீ உன் ஷர்ட்டை கழட்டு. ஷர்ட்டா? எதுக்கு? ஷர்ட்டை கழட்டுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் வேண்டாம் இந்திரா, அப்படியே கையில தானே போட போற, போடு. உனக்கு என்ன ஷர்ட்டை கழட்ட வெக்கமா இருக்கா? அதெல்லாம் இல்ல இந்திரா, சொன்னா கேளு. உன் தொல்லை தாங்க முடியலையே கௌதம். இப்ப நீ உன் ஷர்ட்டை கழட்ட போறியா இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, கழட்டு. ம். ஷோ கௌதம் எப்படி அடிபட்டிருக்கு பாரு. சரி சரி சரி, பொறுமையாவே பண்றேன். அண்ணன்னு பாக்குறேன். மோசமானவன் சொன்னா மரியாதை கெட்டு போயிடும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா பெரியவங்க பேசுறாங்கன்னு பொறுமையா போறேன். வேண்டாம் கதிர், கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படியே போட்டணும். கௌதம், என்னடா எப்ப பார்த்தாலும் அண்ணங்கிற மரியாதை இல்லாம கதிர் எப்ப பார்த்தாலும் அடிக்க வந்துட்டே இருக்க? அவன் தான் உளறிட்டு இருக்கானே, அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். ஐயோ நிறுத்துங்க. அது இப்பதான் வெளியில போனாங்க, அதுக்குள்ள உங்க சண்டைய ஆரம்பிச்சுட்டே இப்படி. நீ போதும் நிறுத்து.
ஆளாளுக்கு இவ என்ன சொல்ல வரான்றத கூட கேட்காம இப்படி கத்திட்டே இருக்கீங்க. அப்ப எப்பதான் உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும்? இப்ப என்ன இந்திராவை பத்தி அப்படி என்ன சொல்ல போறான் அவன்? திருப்பி திருப்பி காவியாவும் இந்திராவும் மோசமானவங்கன்னே சொல்லிட்டு இருப்பான் அவன். இந்த பாரு கதிரு, இதோட நிறுத்திக்கோ. நல்லா இல்ல பாத்துக்க. டேய், நம்ம வீட்டு பொண்ணுங்களை நாமளே இப்படி பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? டேய், என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்க? அப்பா சூப்பர்ப்பா, சூப்பர். இப்போ சொன்னீங்களே அதுதான் அல்டிமேட். அப்பா, நம்ம வீட்டு பொண்ண நாம பேசக்கூடாதுப்பா. ஆனா ஊர்ல இருக்க கண்ட பொறுக்கிங்க பார்த்து பின்னாடி பேசிட்டு இருப்பானுங்க. டேய், நம்ம குடும்ப மானமே மொத்தமா போயிடுச்சுப்பா. டேய், என்னடா சொல்ற? சொல்றது என்ன, நான் ஆதாரத்தோட காட்டுறேன். பாருங்கப்பா, உங்க ஸ்மார்ட் கேர்ள். மாமா கடுங்க. ஐயோ, ஐயோ, எப்படிடா கதிர் தாங்குவா அக்கா இதெல்லாம் பார்த்தா? கொடுங்க. பாத்தியா கதிர், ஏதாவது பதில் சொன்னாலான்னு பாத்தியா? திம்புர் அவளுக்கு. சித்தி, அவ எப்படி இனிமே பதில் சொல்லுவா? அவதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாளே. இதுக்கு மேல இங்க என்ன சொல்ல முடியும்? டேய், நீ போ. எல்லாம் என் தலையெழுத்து. யாராச்சும் சொன்னா கேட்டா தானே? ஐயோ, இந்த குடும்பம் அக்காக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதோ? கடவுளே, எப்படிதானோ இதெல்லாம். யாரு வாய மூடினாலும் இந்த ராகினி வாய மூட முடியாதே. எப்படிலாம் பேசிட்டு போறாங்க. எங்க ஊர்லயே வெளியூருக்கு படிக்க போன பொண்ணு எங்க இந்திராதான். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எங்க சொந்தக்காரங்களா என்னென்ன சொல்லுவாங்களோ? ஐயோ, போச்சே, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. சம்பந்திமா, ஏன் சம்பந்திமா இப்படி அவசரப்பட்டு பேசுறீங்க? இல்ல சம்பந்தி, நாங்களாம் மானத்துக்கு பயப்படுறவங்க. ஊர்ல யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு எங்க 2 பொம்பளை பிள்ளைங்களையும் பொத்தி பொத்தி வளர்த்தோம். இப்ப பாருங்க, இப்படி ஒரு பேரை வாங்கிட்டா. அவள சம்பந்திமா, அத்தை, சம்பந்திமா. அம்மா, ஏண்டி இவ்வளவு நாளா ஊர்ல இருக்க வம்பதான் விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருந்த, ஆனா இப்போ பேரையே கெடுத்துக்கிட்டு வந்திருக்கேடி. அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்திராவே என்னன்னு சொல்லட்டும். இந்திரா, அம்மா, என்னம்மா? பெத்த வயித்துல எந்த நேரமும் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் பொண்ணுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நானும் உங்க அப்பாவும் எப்படி பயந்து பயந்து உன்னை வளர்த்தோம். ஏண்டி எங்க மானத்தை எப்படி வாங்குற? அம்மா, சம்மந்தி அம்மா ராகினி சொல்றதானே நம்புவாங்க. ஐயோ, இப்ப என்ன செய்யறது?
அதெல்லாம் எதுவும் நடக்காது அத்தை. எனக்கு இந்திரா மேல நம்பிக்கை இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் கௌதம். ஆனா இது மட்டும் பத்தாது. நீ என்ன நம்புற மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்களும் என்ன நம்பணும். அத்தை வரத்துக்குள்ள இது பொய்ன்னு நிரூபிக்கணும். இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். மடி இந்திரா, எனக்கு என்னவோ நீ கலெக்டர் ஆயிடுவேங்கிற பொறாமையில யாரோ அதை தடுக்கிறதுக்காக வேணும்னே பண்ற மாதிரி தெரியுதுமா. டே கௌதம், நம்ம வீட்டு பொண்ணை இவ்வளோ கேவலமா போட்டோ எடுத்து இப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க. அவன் யாருன்னு கண்டுபிடிக்க வேணாம். பேசாம என் ஃப்ரெண்டு டேவிட் இருக்கான்ல, அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? ஐயோ போலீஸா? அப்பா, போலீஸ்லாம் வேண்டாப்பா. டேய், நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ப்பா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்கள வச்சே முடிச்சுக்கிறேன். சரிடா, ஜாகிரதை. அப்புறம் என்ன இந்திரா, நீ ஹாப்பியா இரு. அம்மா, நீங்களும் ஒண்ணு கவலைப்படாதீங்க. காவியா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க என்ன? ஆமா, அவளை வேற போய் பார்க்கணும். என் 2 பொண்ணுங்களும் இப்படி கஷ்டப்படுறாங்க. இதத்தான் என்னால பார்க்க முடியல. இந்த கடவுள் ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியல. ஐயோ சம்பந்திமா, ஏன் சம்பந்திமா இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு? விடுங்க சம்பந்திமா. நாளைக்கு காலையில போய் கோயில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம்.